கேதார்கந்தா ஏஷியாவோட ஹையஸ்ட் பீக்கா இருக்க இமயமலை தொடரோட ஒரு பார்ட் ஆஃப் த பீக் தான் உத்தரகாண்ட்ல இருக்க இந்த கேதார்கந்தா. உத்தரகாண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் ஹையஸ்டான ட்ரெக்கிங் பீக்ல இதுவும் ஒன்று. வரலாற்றில் இடம் பதிக்க போகிறோம். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுடா எங்கப்பா. பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மலைகளோட இந்த மலையை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் தி சேம் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெக்கிங் நம்ம பண்ண போகிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 12,500 அடி உயரத்தில். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்க வெள்ளிங்கிரி மலையை ஒரு 2 டைம் ஏறி இறங்குறதுக்கு சமம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஏகப்பட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அட்மாஸ்பியரோட கிளைமேட். ஸ்னோஃபால் ஆகுதுன்னு கதறாங்க நம்ம பசங்க. என்ன காத்துடா சாமி. ஏன்னா இங்க எப்ப மழை வரும், எப்ப ஸ்னோஃபால் ஆகும், எப்ப வெயில் அடிக்கும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல பெர்மனண்டா இருக்க ஒரே வெதர்னா அது குளிர் மட்டும்தான். இந்த குளிரில் எல்லாருக்கும் காது இதெல்லாம் அடைச்சி போச்சு. இந்த ஜர்க்கின் க்ளவுஸு இதெல்லாம் இல்லைன்னா நிலமை ரொம்ப மோசமாக. முன்னாடி சன்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. சம்டைம்ஸ் இந்த இடத்துல -1 டிகிரி எல்லாம் கூட போகுமாமா. பட் சீரியஸ்லி அந்த மாதிரி வெதர் எல்லாம் ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இந்த மாடர்ன் டேஸ்ல இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம மனுஷங்க புதுசா எதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாலும் இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த இந்த இயற்கையோட ஒருத்தன் சண்டை செஞ்சு ஜெயிச்சான்னு சரித்திரமே கிடையாது. ஆனா கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒருத்தனோட பேரை சொன்னாங்க. அவன் பேரு சொர்க்கரோகிணி. இந்த உத்தரகாண்டோட சுத்துப்பட்டில் இருக்க எல்லா மலைகளுக்கும் இவர் தான் பெரிய தலைக்கட்சி. இது வரைக்கும் இந்த மலை மேல யாருமே ஏறினது இல்லையாமா. ஏன்னா நம்ம ஆளோட படைப்பு அந்த மாதிரி. இவரை பத்தி நான் தனியா சொல்றேன். ஆக்சுவலி நம்ம போக போறது ஒரு கேங் ட்ரிப். மொத்தம் 8 நாள். இதுல ஒரு 4 நாள் ட்ரெயின் வேனு டிராவல்லே போயிடும். மிச்சம் இருக்க 4 நாள்ல தான் நம்ம ட்ரெக் பண்ண போறோம். அதுல டே 1 ஷாங்கிரின்ற இந்த வில்லேஜ்ல இருந்து ஜூடாகட்டாலா பண்ற இந்த இடத்துக்கு வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிடுவோம். இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் புக்ல படிக்கும் போது நல்லா இருந்து, நேர்ல பார்க்கும் போது தான்டா பகீருங்குது. போயிட்டு வந்துட்டு இருக்குது. உயிர் என்ன இருக்கு. அண்ட் டே 2 ஜூடாகட்டாலாப்ல இருந்து ட்ரெக் பண்ணி சம்மிட்டோட பேஸ் கேம்ப் போயிருவோம். அதாவது கேதார்கந்தா பீக்கோட பேஸ் கேம்ப். கூலி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது, பேஸ் கேம்பும் வந்து விட்டது. நாளைக்கு தான் மொத்தமா செதற போகுது. குளுக்கு தான். அண்ட் டே 3 தான் ரொம்ப முக்கியமான நாள். சப்மிட் ஏற போற நாள். அதாவது கேதார்கந்தான்ற இந்த மலையோட 12,500 அடி உச்சியில போய் நீங்க நிக்க போற நாள். ஒரு ஏத்து என் மண்டை பார்த்தீங்களா மாப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு நம்ம பண்ண போற அந்த ட்ரெக்கிங் சோ டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ட்ரெக் பண்ண போறது டீப் அண்ட் டெப்தான ஃபாரஸ்ட்டுக்குள்ள. பட் ஒருவேளை நம்ம போற வழியில ஏதாவது சம்திங் ராங் ஆயிடுச்சுன்னா அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆனால் இதை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு 14 அப்பாவிங்க நாங்களும் டிராவலர் தாண்டான்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி புயல் மாதிரி வந்து டெல்லியில் இறங்கினாங்க. அந்த 14 பேர் வேற யாரும் இல்லை, நாங்கள் தான். ஆக்சுவலி இந்த 14 பேர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போ இந்த ட்ரிப்போட பிளான் என்னன்றதை சொல்கிறேன். சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆக போகிற நம்மளோட இந்த ட்ரிப்பு டெல்லி எல்லாம் தாண்டி உத்தரகாண்டில் வந்து முடிய போகுது. அதாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டை விட்டு இவ்வளோ தூரம் போகிறது என் லைஃப்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லிட்ரலி சொல்லணும்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதையே நான் வெறுத்துட்டேன்டா. ஏன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் சென்னை சென்ட்ரலில் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில தான் டெல்லியில போய் ரீச் ஆவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டிராவல்னு வச்சுக்கோங்களேன். அபிபி கம் டு டெல்லி. இந்த அசால்ட் டெல்லியில கால வைக்க போறான். கொஞ்ச நேரத்துல டெல்லி செதற போகுதுடா. ஏன்னா சென்னை டு டெல்லி 2200 கிலோமீட்டர். அண்ட் டெல்லி வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட். டெல்லியில இருந்து ஷாங்கிரி வில்லேஜ் போறதுக்கு ஒரு 430 கிலோமீட்டர். டெல்லி எல்லாம் தாண்டி தேராதூன் வழியா ஷாங்கிரி வில்லேஜுக்கு போய் நம்ம ரீச் ஆகும். மலையை பார்த்தே பல வருஷம் ஆகுதுயா. நாங்க போய் சாய் குடிக்க போறோம். வட்ட உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்ட் காட்டுக்குள்ள சுத்த போறோம். பேசாம இங்க இருந்து பாத யாத்திரை போயிடுவோமா? நல்லா இருக்கும்டா. ஆனா இந்த சென்னை டு டெல்லி ட்ரெயின்ல வந்ததை விட இந்த டெல்லி டு ஷாங்கிரி வில்லேஜ் போவோம் பாருங்க, அந்த டிராவல் வேற லெவல். இதெல்லாம் அடுத்தடுத்து நீங்களே பாப்பீங்க. அண்ட் இந்த ஷாங்கிரி வில்லேஜ் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா அழகா ஒரு ரூம் எடுத்துட்டு நீட்டா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில இந்த ட்ரெக்கிங் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் இந்த ஷாங்கிரி வில்லேஜ்லயே இருக்க ஒரு கடையில போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். நம்ம திங்ஸ் எல்லாம் காசு கொடுத்துதான் என்னமோ வாங்குவோம். ஆனா நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்குறதெல்லாம் ரெண்டல் திங்ஸ். ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வந்து திரும்ப இவங்க கிட்டே கொடுத்துடணும். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். வெல்கம் டு த டே 1 ட்ரெக்கிங். ஜாலியாக இன்னைக்கு ஃபன் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகேவா? அசால்ட் காலை வச்சுட்டான்டா கேதார்கந்தில். வாங்க எல்லாரும் போகலாம். அது என்னடா சொல்லுங்க, இமாலய பயணம். அண்ட் இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸை அழகா பிளான் பண்ணி கூலா ஹேண்டில் பண்ணது என் நண்பன், என் மச்சான், என் பார்த்தா சாஸ்கே ஃப்ரம் ஐமேக்ஸ் மீடியா. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குன்னு 2 நாள் இருக்கு. இவன் இன்னைக்கே ஏறி இறங்க விட்டு சாவடிக்கிறான். வாமா உடம்பு தயாரானுமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கவுன் மாதிரி மாட்டிக்கிட்டு பனிக்கரடி வருமா இந்த பக்கம்? பனிக்கரடியா? மச்சான ஒரு யூடியூபர் தான், ஆனால் பெரிய யூடியூபர். ஸோ என்னோட இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக மச்சானோட ஏதாவது ஒரு வீடியோவாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிட்ரலி இவனோட எல்லா வீடியோவும் ஒரு
குட்டி சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது இவனை சுற்றி இருக்க ஒரு சில க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதில் நானும் ஒருத்தன். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கு இவன் போய் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறானோ இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக மச்சான் ஆரம்பிச்சது தான் தி ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸ். ஆக்சுவலாக இது ஒரு டிராவல் கம்பெனி. இது மூலமா நிறைய பேரை நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறது தான் இவனோட லைஃப் டைம் டார்கெட்ல இதுவும் ஒன்று. ஸோ இந்த என்டையர் ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு திரும்ப சேஃபாக கூட்டிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் இந்த ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த கேதார்காந்தா ட்ரிப்ல தான். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்பிக்கலாங்களா? டைனோசரோட பல்லு. எங்க 3 பேருக்கு பயம் தான் என்னன்னே தெரியாது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது சென்னை சென்டரில் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா வீடியோட டியூரேஷன் இன்னும் அதிகமாக போயிடும். ஏன்னா சென்னை டு டெல்லி எக்ஸாக்டாக ஒரு 2200 கிலோமீட்டர் 2 நாள் டிராவல். அண்ட் இதுவும் போக டெல்லி வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா டெல்லி டு ஷாங்கிரி வில்லேஜ் போவோம் பாருங்க, அது ஒரு 460 கிலோமீட்டர். நான் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் இந்த டிராவல் டியூரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் வந்துருது. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விபரீதமான முடிவெடுக்கிற கட்டத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதாவது இந்த டிராவல் டியூரேஷன்லாம் கம்மி பண்ணிட்டு உங்களை ஸ்ட்ரைட்டாக ட்ரெக்கிங்க்கு கூட்டிட்டு போயிடலான் இருக்கேன். ஏன்னா அந்த டிராவல் பண்ணதெல்லாம் நான் உள்ள கொண்டு வந்துட்டேன்னா பார்ட்டா வீடியோ போட வேண்டியது இருக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆசை தான் வீடியோவை பார்ட்டா அப்லோட் பண்ணுமே அப்படின்னு. பட் அங்க ரியாலிட்டியில என்ன நடந்துச்சுன்னா, நீ டிராவல் மட்டும் பண்ண வரலடா, வீடியோ ஷூட்டும் பண்ண வந்திருக்கேன்றதை நான் மறந்துட்டேன். நான் என்னங்க பண்றது, எல்லாம் ஒரு கோளாறுத்தனம் தான். இது கூட தெரியாம இதுக்கு பேர் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லி நான் சுத்திக்கு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராவல் டியூரேஷன் எல்லாம் உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வீடியோவை கன்வே பண்ணிடுறேன். அப்படியும் இல்லையா, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா செப்பரேட்டா ஒரு வீடியோவை இறக்கி இந்த டிராவலோட டாப் டு பாட்டம் நான் அந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த டே 1 ட்ரெக்கிங். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணோம்னா, இன்னைக்கு ஒரு 5 o'clock எந்திரிச்சிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். 4 மணிக்கெல்லாம் போய் எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுறலான் இருக்கேன்டா அப்படின்னா. பட் ரியாலிட்டி என்னன்னா, நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு 6:30 மணி தான். எங்களுக்கு முன்னாடி அண்ணங்கள்லாம் எந்திரிச்சு சுத்தி. ஆமா, நாங்க சீக்கிரமா மேல போய் சோம்பேறி சூரியன் டைலாக் எல்லாம் பேசலான் இருந்தோம். அதெல்லாம் அங்க மட்டும்தான், இங்க கிடையாது. மலையில மட்டும்தான் அது சட்டையெல்லாம் மட்டும். ஆமா, நல்லா இருக்கு. டே 1 அற்புதமா ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங் மொத்தம் 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டருமே நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள தான் பயணம் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்ன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த அடிவாரத்துல இருந்து ஒரு 200-300 மீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே ஏறும்போது தான் நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் இதெல்லாம் அடுத்தடுத்து போக போக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அடுத்த ஒரு 4 டேஸ்க்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த காடு தான் நம்ம வீடு. ஸோ நான் உங்களையும் கூட்டிட்டு போறேன், நீங்களும் ரெடியா இருங்க. அப்படி என்னதான் இந்த கேதார்காந்தா காட்டுக்குள்ள இருக்குன்னு போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நம்ம ஏற ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இதோ இங்கே தெரியுது பாருங்க, இந்த சூரிய பகவானை தான் நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் பெரிய கும்பிடு கும்பிட்டுக்க வேண்டியதான். எப்பா கடவுளே, நல்லபடியாக ஏற்றி விட்டுறாங்களையா. போலாமா? பொறுமையாக ஏறிடணும்டா எங்கள் அப்பா. இந்த ட்ரிப்பு நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இந்த ட்ரிப்பில் நம்ம கூட வந்தவங்களாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? குழந்தை மாதிரி க்யூட்டாக பேசுகிற ஜெனி, இருக்கிற இடமே தெரியாத யசோதாக்கா, கேரிங்கான சுஜி, வயசாகியும் எங்காவே இருக்க சிவகுமார் அங்கிள், நம்ம கூட வர கைடுங்களுக்கெல்லாம் கைடு ராஜா, எந்நேரமே எங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க லோக்கி, பார்க்கறக்கு அகத்தியர் மாதிரியே இருக்க கலை ப்ரோ, மேர்வெல்ல வர ஹல்குக்கே டஃப் கொடுக்குற சிவா அண்ணா, இன்டெலிஜென்ட்டான ப்ரொஃபஸர், சைலண்டாக இருந்து சம்பவம் பண்ணுற சத்யேந்திரா, இந்த டீமோட அல்டிமேட்டான ஃபோட்டோகிராஃபர் சரண், அண்ட் ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பிரதர் கௌதம் என்கிற கௌரி சங்கர். இவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த என்டையர் ட்ரிப்பை களைகட்ட வச்சதே இவங்க தான். ப்ரோ, ஹவு டு யூ ஃபீல் ப்ரோ? இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்வமே கஷ்டமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிங்க, எனர்ஜி வந்துடுது. அப்படியா? தேங்க்யூ. இதுக்கப்புறமா நம்ம போக போகிறது முழுக்க முழுக்க காட்டு வழி பாதை தான். மலை ஏறவே நம்மளால நிறைய பைன் மரங்களை பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா பைன் ஃபாரஸ்ட். நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பைன் மரங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். டஃப்னு சொன்னாங்க, ஆனால் இந்த அளவுக்கு டஃப்னு சொல்லலாம். என்னதான் ஒரு பக்கம் வந்து ஏறுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் சுற்றி நல்லா டீப் அண்ட் டெப்த்தான ஃபாரஸ்ட் ஹில்ஸ் தானே, ஆனால் நிறைய மரம் இருக்கிறனால ஜில்லுன்னு காற்று வருதையா.
அதாவது கேதர்கந்தா பொறுத்த வரைக்கும் சீசன் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நீங்கள் வரணும். வின்டர் ட்ரெக்கிங் ஒரு மாதிரி இருக்கும், சம்மர் ட்ரெக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து பர்ஃபெக்டாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு எங்கே வந்துட்டேன். இங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நான் பாட்டுக்கு கேமராவை ஆன் பண்ணி பேசிட்டு தனியாக வேற ஒரு வழியில் வந்து மாட்டிக்கிட்டேன். சரி எல்லாரும் நம்ம பின்னாடி தானே வராங்கன்னு நானும் பேசிட்டே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா பேச்சு மூச்சே இல்லை, ஒருத்தரை கூட காணோம். ஆனால் சத்தியமாக ஒரு செகண்டில் ஜர்க் ஆகிட்டேன், எப்படா இங்கிருந்து போக போகிறோன்னு சொல்லி. இதுதான் தவறான விஷயம். கூட்டத்தோட கூட்டமாக வர்றப்ப அவங்க கூடயே போயிடணும். நம்மளை தொலைச்சிட்டா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். காணாமல் போயிட்டோமே வழி தெரியல, நமக்கு கஷ்டம். கூட வந்தவன் காணாமல் போயிட்டானே வழி தெரியாமல் கஷ்டப்படுவானேன்னு அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே சொன்னாங்க இந்த காட்டுக்குள்ளே நிறைய நரிங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி. எப்போல்லாம் அதுங்களுக்கு பசிக்குதோ அப்போல்லாம் இங்கே இருக்கிற மாடுகளை வந்து வேட்டையாடி சாப்பிட்டு போயிருமா. நான் கூட ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி வேட்டையாடுற மிருகமெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சங்கை தான் பிடிக்குமா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகிற கைடு பின்னாடியே போகிறது தான் நல்லதுன்னு நான் இந்த இடத்துக்கு வந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் வர பயமும் பதட்டமுமே நம்மளை பாதி கொன்றும். வா, இதுக்கு மேலே இந்த ஜர்க்கினை போட்டிருந்தேன்னா தந்தூரி ஆயிடுவான்டா. எப்படியுமே தேவைப்படும், பட் இங்கே தேவைப்படாது. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கிளம்பியாச்சு. அப்புறம் நானும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட வந்து சேர்ந்துட்டேன். எல்லாரும் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு டைம் போனதே தெரியாமல் கூட நாங்கள் முன்னேறி போயிட்டு இருந்தோம். இப்போதான் ஃப்ரீயாக இருக்கு. இங்கே பாருங்க கவுன் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட வேண்டியது இருக்கு. சுஜி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் காணாமல் போயிட்டேன். நீ காணாம போனா அது ஒரு அதிசயமே இல்லை, காடு தான் பயப்படணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எல்லாருக்கும் கடைசியில் வந்தேன், கீழே வந்து காவெல்லாம் கூட வாங்கினேன். இப்போ நான் தான்டா ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரை பாண்டி. சரி சரி இடு இடு. இன்னைக்கு மொத்தம் 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் சொன்னேன் இல்லையா, அந்த 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்குமே நம்மளால கன்சிஸ்டன்ஸாக ஏற முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே மலை ஏறிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக ட்ரெக் பண்ணி மேலே வந்திருப்போம். போகிற வழியிலே ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. எனக்கெல்லாம் அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. இங்கே ஏதோ ஃபுட் கடை இருக்குடா மச்சான், இங்கே தான் ஃபுட் கடை இருக்கு. பையா ஏ கே தாபா சோறு கிடைக்க போகுதுடா. ஏன்னா இந்த மாதிரி மலைகளை பொறுத்த வரைக்கும் சீசன் டைமில் மட்டும்தான் ஏதாச்சும் 1-2 கடைகள் மேலே இருக்கும். நாங்கள் வந்த டைமை பெருசாக சீசன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அண்ணன் கடையை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அண்ணன் கடைக்கு போய் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அண்ணன் கடையவே ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு பிரெட் ஆம்லெட்டை பார்த்தது இல்லைடா. இது பிரெட் ஆம்லெட் இல்லை, பன் ஆம்லெட். ஆமாம் இது பன். ஆக்சுவலி இந்த பன்னுக்கு இடையில பிரெட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. ஆமாம் கமான். வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அகைன் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டது பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சான்னு எங்களுக்கே தெரியல. ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சா இல்லை ஸ்நாக்ஸா நல்லா இருந்துச்சு. நான் பிரெட் ஆம்லெட் தான்ப்பா என் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் என் லைஃப்லேயே மொதல் தடவை பன்னு ஆம்லெட் சாப்பிட்ருக்கேன். இது வழியாக தான் போகணும். உண்மை சொல்லணும்னா இதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறோன்ற ஃபீலே வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போக போக இந்த காட்டோட ஆம்பியன்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிச்சுது. நம்ம ஆளுங்க ஏதோ அங்கே போயிட்டுருக்காங்கய்யா, பிடிச்சிருவோம். என்னால் இதுக்கு மேலே ட்ரெக் பண்ணவே முடியாதுன்ற ஃபீல் வந்தால் கூட இந்த மொத்த காட்டோட அழகும் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டிகிட்டு போகுதுங்கிறத நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். ஃபாரஸ்ட்குள்ளே டெப்த்தாக நடக்க நடக்க நல்லா பச்சை பசேல்னு இருக்குடா. அப்பா அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இதில் ஏறி இது வந்து அப்படி போகணும். எவ்வளோ பெரிய மரண்டா எப்பா. கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டே 1 ட்ரெக்கிங்கோட ஒரு 70% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நீங்கள் ட்ரெக் பண்ணி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த இடமே உங்களை ஒரு மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். ஏன்னா பர்டிகுலராக இந்த இடம் மட்டும் இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் காட்டுற ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் ஒரு ஓரமாக அழகாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ட்ரீஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த இடமே பார்க்கறதுக்கு கிராஸ் லேண்டாக பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ நம்ம எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். வாங்க 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 வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கள் பேட்சோட ஹீரோ. எங்கள் டீம்லேயே சிவகுமார் அங்கிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு பக்கம் ஆச்சு. இந்த என்டையர் ட்ரெக்கிங்கில் ஒரு இடத்துல கூட என்னால் முடியலன்னு அவர் பின்வாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி காடு மலையெல்லாம் ஏறி இறங்குற ட்ரெக்கிங் எங்களுக்கு தான் புதுசே தவிர அவருக்கு கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு, அந்த பழமொழியோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஆளு. ஃப்ரெண்ட்ஸ்
ஆல்மோஸ்ட் இன்னைக்கான டாஸ்க்கை வெற்றிகரமாக எங்கள் டீம் முடிக்க போகுது. ஸோ இன்னொரு 600 மீட்டரில் டே 1 ட்ரெக்கிங்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பையா சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேலை சரி பசங்க ரொம்ப டயர்டாக இருக்கானுங்க, இப்படி சொன்னால் கொஞ்சம் சுறுசுறுப்பாவானுங்கன்னு நினச்சி சொன்னாரான்னு தெரியல. நாங்கள் வேறு அவசரப்பட்டு பையாக்கு ஹக்கெல்லாம் கொடுத்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் ஜூடாகட்டா லாப் வந்து ரீச் ஆனோம். ஜூடாகட்டா லாப்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லேக் தான். இந்த லேக்குன்னு ஒரு புராண கதையே இருக்குது. அதாவது நம்ம சைவ கடவுளாக வழிபடுற சிவன் இருக்கார் இல்லையா, அவரோட தலைமுடியில இருந்து விழுந்த ஒரு சொட்டு தண்ணி மூலமாக தான் இந்த லேக் உருவாயிருக்குன்றத இங்கே இருக்கிற கைடுங்க சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் இங்கே இருக்க உள்ளூர்வாசி மக்களும் அதை நம்புறாங்க. இது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன்னா அது இங்கே வாழ்ற மக்களோட ஒரு பலமான நம்பிக்கை. அதனால இந்த மாதிரி இருக்க ஒரு சில மறைமுகமான விஷயங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். அந்த இப்போ ஏதாவது லஞ்ச் வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க. அங்கே லஞ்சுன்னு சரண்டர் ஆகிட்டோம். ஆமாம், அதனால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அண்ட் இந்த டென்ட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு டென்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். 1 2 3 4 இந்த 4 டென்ட்லையும் நாங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜூடாகட்டா லாப் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் கூட வந்த கைடுங்க நாங்கள் தங்கறதுக்கு டென்ட் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு யோசனைனா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நம்ம கூட வந்த கைடுங்க அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடுத்தாங்க. அதனால நான் சாப்பாடு விஷயத்திலாம் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே நமக்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி வில் ரீச் ஜூடா லேக். என்னென்னு தெரியல, இங்கே வந்துட்டு சாப்பிடவும் சரியான கோல்டுங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் கதறாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இதுதான் இந்த லேக் வியூ. பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் இந்த லேக் வியூ. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வின்டர் டைமில் இந்த லேக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிரும். இது மேலே நடக்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விச் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தண்ணி மேலே நடக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. ஸோ வின்டர் டைமில் வந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக டே 2 தான். அண்ட் இந்த டே 2 ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங் மாதிரி இருக்காது. இவர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீஃபாக செங்குத்தா ஒரு மார்க்கமாக இருப்பாப்புல. பட் இதில் பியூட்டி என்னன்னா, அதே 4 கிலோமீட்டர் தான் இந்த டே 2 ட்ரெக்கிங்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நேற்று வந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் மேலே போயிடலாம். ஆனால் சரியான ஸ்டீஃபாக இருக்குன்னு சொன்னாங்கய்யா. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டீஃபாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, ஏற ஏற எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பழகிடும். ஏன்னா நம்மளால திரும்பி போக முடியாது. அப்படி ஒரு வேளை நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கூட கைடு யாராச்சும் வரணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கைடு மற்றவங்களையெல்லாம் கூட்டிட்டு மேலே போகணும் இல்லையா, அதுவும் ஒரு காரணம். ஆனால் இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறத விட மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேதர்காந்த் ட்ரெக் டே 2. ரொம்ப கோல்டுன்னு சொல்ல முடியாது, மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கோல்டு இருக்குது. பட் இந்த ஜர்க்கின் க்ளவுஸ் எல்லாம் கலட்டி வீசிட்டோம்னா, இங்கேயே கலட்டி ஓரமாக வச்சுட்டோம்னா முடிஞ்சுது. கோல்டில் ஃப்ரீஸ் ஆகிடுவோம். இப்போ தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. 7 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டே 2 ட்ரெக். இன்னைக்கு காலையில் எல்லாருமே சீக்கிரமாக எந்திரிச்சு டென்ட்டை விட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி இன்னைக்கான நாளை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு சுட சுட டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த டே 2 ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டே 2 கேதர்காந்த் ட்ரெக்கிங் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மொத்தம் 4 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஜூடாகட்டா லாப் லேக்கு. இங்கிருந்து இன்னைக்கு ட்ரெக் பண்ணி கேதர்காந்த் பீக்கோட பேஸ் கேம்ப் வரைக்கும் போக போகிறோம். ஸ்டீஃபாக இருக்குன்னு சொன்னாங்கய்யா. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டீஃபாக இருக்குன்னு தெரியாது. இந்த என்டையர் பேட்ச்லேயே ஜாலியாக ஒருத்தன் வைப் பண்ணுறான்னா அது கண்டிப்பாக ராஜா தான். நாங்கள்லாம் ஒரு பக்கம் போனால் இவன் ஒரு பக்கத்தில் போய்க்கிருப்பான். அம்மா அகத்தீர் பெரிய தலை அங்கே இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக திங்ஸை கேரி பண்ணி மேலே கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஈஸியாக ட்ரெக் பண்ண முடியும். பட் இது ஒரு 4 days ட்ரெக்கிங் அப்படின்றனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் லக்கேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை சேஃபாக மேலே கொண்டு வர்றதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம கூட வர கைடு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து கழுதை மேலே வச்சு கட்டி உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸை அவங்க மேலே கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு ஒரு 500 ரூபாய் பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் உங்கள் லக்கேஜ் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அதை சேஃபாக மேலே கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நல்லா இருக்கியா, ஸ்டீஃபாக இருந்தாலும் ஒரு மாதிரி சுற்றி க்ரீன் கலரில் இருக்குது. பரவாயில்ல. ஸ்ப்ரிங் சீசன்ல வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன் பூக்கள் தென்றல் காத்து, வசந்த காலம். தமிழ்ல தெரியல. சம்மர் டைமில் வசந்த காலம் வந்த மாதிரி இருக்குது. டைம் ட்ராவல் பண்ணி இது எந்த அளவுக்கு ஸ்டீஃப்னா, இதோ இந்த அளவுக்கு ஸ்டீஃப். இந்த இதில் ஏறி போகணும். நான் சொன்னேன்ல, இந்த எங்கள் பேட்ச்லேயே ஒருத்தன் வித்தியாசமாக
எல்லாரும் போகிற வழியில் போக மாட்டான், இவன் ஒரு வழியில் போவான்னு இந்த பாருங்க. ஆமாம் ஸ்டீஃபுடா சாமி. அண்ட் இந்த டே 2 ட்ரெக்கிங்கில் எங்கள் கூட ஒரு ஃபாரினர் வந்திருந்தாரு. எங்கள் கூடனா எங்கள் கூட இல்லை, அவர் தனியாக வந்திருப்பார் போல். ஆனால் இந்த டே 2 ட்ரெக்கிங்லேருந்து அப்படியே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி அவர் போலந்து நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காருங்க. நானும் அப்படியே இந்தியாவையும் போலந்தையும் நட்பு நாடாக மாற்றி அவர் கூடயே பேசிட்டு போயிட்டேன். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? Oh, good. It's good. Very nice forest. It's all leaves. You know, tree leaves in my country is this color in autumn. September, September, October, November. This color. And now here is spring. Very interesting. ஆக்சுவலி ஐம் வெரி புவர் இங்கிலீஷ். சார் பேசுகிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் அவரவளுக்கு நம்ம பேச வராது. இந்த டே 2 ட்ரெக்கிங் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் யாருக்குமே பெருசாக டயர்டான மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரெக்கிங்கை விட இந்த செகண்ட் டே ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே விஷயமே அதாங்க. எப்படின்னா, நான் தான் முன்னாடியே சொன்னல, நம்ம ட்ரெக் பண்ண நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால எங்களுக்கு இந்த பிகினிங் தான் ஒரு மாதிரி செட் ஆகலையே தவிர போக போக நல்லா ஃபிட் ஆயிருச்சு. உண்மையாக சொல்ல போனா வடிவேல் மாதிரி ஆயிட்டு நான். ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது, நான் தங்க வேண்டிய பேஸ் கேம்பும் வந்து விட்டது. பேஸ் கேம்பை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன். எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது, பேஸ் கேம்பா இல்லை வேறு ஏதாச்சுமான்னு சொல்லி. ஏன்னா இதே மாதிரி தான் நேற்று ஒரு இடத்துல பிரேக் எடுத்தோம். மேபி இங்கே பிரேக் எடுத்துகிட்டு போவோமா இல்லை பிரேக் எடுத்துகிட்டு இங்கேயே தங்கிடுவோமான்னு தெரியல. பட் ஃபைன். ஆனால் நாளைக்கு தான் ஏன் மொத்தமாக செதற போகுது. குளுக்கு தான் கதற போகிறோன்றது. கதற போகிறோம். ஆமாம், செதற போகுதுல, கதற போகிறோம். ஆளாளுக்கு கதற போகிறோம். இது கொஞ்சம் பரவாயில்ல நேற்று கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? ஆமாம், கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல ட்ராக் பண்ணுறதுக்கு. ஆனால் நேற்றை விட இன்னைக்கு ரிஸ்க்கு தான், ஆனால் அது பெருசாகவே தெரியல எங்களுக்கு. ஆமாம், இங்கே வா, அதை காட்டுறவன அகத்தியரே வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி கேம்ப் 2. எஸ் நண்பர்களே, ஃபைனலி we will reach the day 2 ட்ரெக்கிங்கோட பேஸ் கேம்ப்பு. நமக்கு எந்த டென்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்னும் நம்ம படையில் பாதி வீரர்கள் வர வேண்டியது இருக்குது. எல்லோரும் வரட்டும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் எல்லோரும் பேஸ் கேம்ப் வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் டென்ட் அடித்து நாங்கள் எல்லோரும் அவங்க டென்ட்டில் போய் ஆல்ட் ஆகிட்டோம். அண்ட் இதோட இந்த டே 2 ட்ரெக்கிங்கும் வெற்றிகரமாக முடிஞ்சுது. நாங்கள் எப்படி இருக்கோம்? சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க உங்களோட ட்ரெக்கிங் அனுபவம். சந்தோஷமா இருக்கும். எப்படி ஆஃப் பண்ணுறது? அதே பட்டன். இதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 3rd டே தான். இந்த 3rd டே வெறும் டே கிடையாது, சப்மிட் டே. அதாவது இந்த கேதர்கந்தா பீக்கோட 12,500 அடி உச்சியில் போய் நம்ம நிற்க போகிற டே. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அண்ட் இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சப்மிட் டே. ஹாப்பி சப்மிட் டே. போகலாமா? தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் டே ஆஃப் ட்ரெக் சப்மிட் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மேலே போய் ரீச் ஆகிருக்கு ஒரு 7 to 8 o'clock அந்த மாதிரி ஆகிடும். போகலாம். ஹாவ் அ நைஸ் டே. சப்மிட் டே. இந்த டே 3 ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சுன்னா, அடே எங்களால் முடியலடா, எங்களை விட்டுருங்கடான்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா விடிய காலையில் ஒரு 2 மணி இருக்குங்க. 2 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி வாங்க ட்ரெக்கிங் போகலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் விடியறதுக்கு முன்னாடியே ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, சுத்தமாக வெளிச்சமே இல்லை. எங்கள் மொபைலில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டு, நாங்கள் தலையில் மாட்டிருக்க ஹெட் டார்ச், இது 2 இருந்தனால தான் எங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ட்ரெக் பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த விடிய காதால ட்ரெக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. எப்படா விடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதோ அங்கே குட்டி குட்டியாக டார்ச் லைட் தெரியுதுல்ல, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் ஈஸியெல்லாம் சொல்லிட மாட்டேன், ஏறுறது டஃப்பு தான். ஆமாம், என் லைஃப்லேயே ஒரு டெட்லீஸ்டான ட்ரெக்கிங்டா. இதுதான் ஃபஸ்ட் டைமு 6 கிலோமீட்டர் தள்ளி சவுத்துலேருந்து கிளம்பி கேங்காக வந்து நார்த்துக்கு வந்திருக்கோம் ட்ரெக்கிங் பண்ண.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து விடிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெக்கிங்கே ஒரு உயிர் வந்துச்சு. ஏன்னா பகல் நேரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ செங்குத்தாக இருந்தாலும் சரி ஏறிடலாம். ஆனால் விடியறதுக்கு முன்னாடியே எழுப்பி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கேதார்காந்தோட ஃபர்ஸ்ட் சன்ரைஸ். அங்கே பாருங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரெக்கிங்யா. சத்தியமாக நான் இமேஜின் பண்ணி கூட பார்க்கல. எனக்கு தெரியும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. வாங்க, நான் உங்களை உச்சி கூப்பிட்டு போகிறேன், போகலாம். என்ன கேட்டால் எப்படி சொல்கிறது, ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணிடணும்யா. எதையுமே மிச்சம் விட்டு வைக்கக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ட்ரெக்கிங்னா அது இந்த லாஸ்ட் டே ட்ரெக்கிங் தான். எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெக் பண்ணி போவோம். அது போகிறதுக்கு மட்டுமா இல்லை போயிட்டு வர்றதுக்கானு தெரியல. ஆனால் விடிய காத்தாலே எழுப்பி ஏன் கூப்பிட்டு போனாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஏறுறது சப்மிட். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 2 நாள் ட்ரெக்கில் கூட ஃபாரஸ்ட், வெயில் அந்த அளவுக்கு இருக்காது. ஒருவேளை வெயிலே அடித்தாலும் அந்த காட்டுக்குள்ளே நமக்கு பெருசாக எந்த இம்பாக்டும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஃபாரஸ்ட் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஸ்னோ தான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இங்கே குளிரை ஹேண்டில் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வெயிலையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வின்டரில் நம்ம இங்கே ட்ரெக் பண்ண வந்திருந்தோம்னா கண்டிப்பாக குளிரை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நம்ம வந்திருக்கிறது சம்மர் ட்ரெக்கிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ சூரியனை பார்த்து கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இதோ மேலே தான் பீக். ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிட்டேன். நம்ம ஆளுங்கெல்லாம் கீழே வந்துக்கிருக்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் இதை பண்ணணும்னு. இந்தா பாருங்களேன், அம்மா இதோ புடுங்கி ஒரு ஏத்து, ஒரே ஏத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? என்ன டேஸ்ட்டு? இட்ஸ் வெரி குட். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பழமா கைஸ், நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஸ்வர்கரோகினின்ற ஒருத்தரை பற்றி சொன்னேன் இல்லையா? இந்த உத்தரகாண்டில் இருக்க எல்லா மலைகளுக்கும் அவர் தான் பெரிய தலைக்கட்டுன்னு. உண்மையிலே அவர் தாங்க பெரிய தலைக்கட்டு. ஏன்னா நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஸ்வர்கரோகினி. நம்மளாம் நிறைய பேருக்கு மகாபாரத யுத்தம் எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? 100 கௌரவர்களுக்கும் 5 பாண்டவர்களுக்கும் இடையில நடந்த தர்ம யுத்தம் தான் மகாபாரதம். இந்த மகாபாரதத்துக்கும் இந்த இமயமலை தொடருக்கும் இந்த ஸ்வர்கரோகினிக்கும் என்னடா சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த மகாபாரத போர்ல என்ன நடக்கும்ன்ற முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா இந்த மகாபாரத போரே நடக்காத மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. அதோட விளைவுதான் காந்தாரியோட 100 மகன்கள் களத்திலே இறந்து போறாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சிடறாங்க. தன்னோட 100 மகன்களை இந்த பாரத போர்ல பலி கொடுத்த காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபத்தால கிருஷ்ணரும் இறந்து போறாரு. கிருஷ்ணரோட யாதவ குலமும் அழிஞ்சு போகுது. கிருஷ்ணரோட மரண செய்தியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வாழ்க்கையோட கடைசி தருவாயில இருந்த பஞ்ச பாண்டவர்கள் தங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இமயமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 5 பேர் மட்டும் இல்லாம இவங்க 5 பேருக்கு மனைவியான பாஞ்சாலி இவங்க கூட வராங்க. பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி இந்த இமயமலை தொடர்ல தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு இந்த இமயமலை தொடர்ல இருக்க ஒவ்வொரு மலையும் அவங்க ஏறி ஏறி இறங்குறாங்க. அதுல இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த கேதார்கந்தாவும் ஒண்ணு. இது உண்மையா இல்ல கட்டுக்கதைன்றதெல்லாம் தாண்டி பாண்டவர்கள் ஒருத்தரான தர்மன் மரணமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. அவர் உயிரோட சொர்க்கத்துக்கு போனது இந்த சொர்க்கரோகிணி வழியா. ஸோ இன்னைக்கு இந்த சொர்க்கரோகிணி மலையை நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் என்னமோ அவங்க மரணத்தை தான் சந்திக்கிறாங்க. இருந்தும் ஒரு சில பேர் இந்த சொர்க்கரோகிணி மலையில ஏறி இருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி யாராலையுமே போக முடியல இன்னைக்கு வரைக்கும். ஸ்டிக் கூட வேண்டாம். இந்த இடத்துல காலை இங்க வச்சு இங்க ஒரு காலை வச்சு இப்படி ஜம்ப் பண்ணிருங்க. ஸ்டிக் வேண்டாம். இப்படி கிராஸா காலை வைங்க. அப்படிதான். இந்த ஸ்டிக் பண்ண கொடுங்க சொல்றேன். இங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படிதான். ஒரு காலை இங்க வச்சுக்கோங்க. பயங்கரமான கைடா இருக்கு. உண்மையாகவே அங்கிள் சொல்கிற மாதிரி ஜெனி பயங்கரமான கைடு தாங்க. ஏன்னா அங்கிள் மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் யாரெல்லாம் ட்ரெக் பண்ண சிரமப்படுறாங்களோ, எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க கூடவே இருந்து அவங்கள சேஃபாக மலை உச்சிக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த கிரெடிட் ஜெனியை மட்டுமே சேரும். ஏன்னா இந்த மொத்த ட்ரெக்கிங்கோட ஒரு பார்ட் ஆஃப் த ஹேண்டே இவங்க தான். அதனால எல்லாரையும் பார்த்து சேஃபாக மேலே கூட்டிகிட்டு வர்றது மேடமோட கடமை. அதை அவங்க கச்சிதமாக பண்ணிட்டாங்க. சப்மிட் ரீச் ஆயாச்சு. எங்கள் டீம்லேயே
கடைசியாக வந்தது நான் தான். லாஸ்ட்டாக வருவேன் நினச்சேன், பரவாயில்ல, லாஸ்ட்டாக வந்துட்டேன். கைஸ், நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த என்டையர் கேதர்கந்தா ட்ரெக்கிங்கோட டெடென்டான பாயிண்ட். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த கேதர்கந்தா ட்ரெக்கிங்கை நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இந்த மலையோட உச்சியில் சின்ன சின்ன கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒரு சின்ன கோவிலை மேலே கட்டி வச்சிருப்பாங்க. இங்கே வர எல்லாருமே இங்கே வந்துட்டு போனதுக்கான ஞாபகார்த்தமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் உண்மை சொல்லணும்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து கையில் கொடியெல்லாம் பிடிச்சிட்டு நடக்கிற ஃபீலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இந்த சப்மிட்டோட உச்சிக்கு வந்து சேர்ந்தோம். உண்மை சொல்லணும்னா நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல எங்களுக்கு இந்த நாள் எவ்வளோ அழகாக அமையும்னு சொல்லி. ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்ததே இதுக்காக தான், இந்த ஒரு நாளுக்காக தான். நண்பர்களே, சாதித்து விட்டோம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையா, எனக்கு வந்துடுவேன்னு தெரியும், நான் எப்படி மேலே ஏறிடுவேன்னு தெரியும். ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா, அதோ நம்ம காலில் ஒரு சின்ன இன்ஜுரி, அதாவது இந்த இடத்துல. அது ஒரு 2 months பிஃபோர் வெள்ளிங்கிரி போயிருந்தப்ப, வெள்ளிங்கிரி போயிட்டு கீழே இறங்கினப்போ ஒரு மாதிரி இந்த ஏரியாவில் ஜவ்வு கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எனக்கு. என்னென்னா கிளம்பி இங்கே வந்து ஸ்டே பண்ணுற வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக டே 1 ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ பாதி தூரத்துக்கு மேலே தான் கால் வலி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இங்கே ஒரு மாதிரி திங்கிங்காக இருந்தாலும் இங்கே நல்ல ஹோப் இருந்துச்சு, அதுதான். அண்ட் இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ட்ரெக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் எங்கள் கூட வந்தாங்க. அட் தி சேம் டைம் முன்ன பின்ன ட்ரெக்கிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்களும் எங்கள் கூட வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கேதர்கந்தா இமயமலை தொடரோட ஒரு பார்ட் ஆஃப் த பீக்குன்னு. அண்ட் இந்த கேதர்கந்தா மட்டும் இல்லாமல் இந்த இமயமலையை சுற்றி நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை ஃபியூச்சரில் அங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அது என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக களத்தில் இறங்குறோம். அதுக்கான ஒரு நல்ல தொடக்கமாக இதுவே இருக்கட்டுமே. வருஷத்தில் எவ்வளவோ பேர் இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து அவங்களோட ஞாபகங்களை இந்த கேதர்கந்தால பதிச்சுட்டு போறாங்க. ஒருவேளை இதே மாதிரி எங்க எல்லாருக்கும் இன்னொரு முறை இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன், இந்த மொத்த கேதர்கந்தா மலையிலையும் எங்க கால் தடம் பதியாத இடமே இருக்காது.